என்னம்மா சமையல? தோசை. ஓ, என்னம்மா நேத்தமா தோசை செஞ்சா? வேற என்ன செய்வாங்க? அப்ப நைட் என்ன செய்வ? தோசை தான். எப்பவும் தோசை செஞ்சுக்கிற. நீ சமைச்சே நானே செஞ்சிருக்கேன். என்ன தோசை தோசைன்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? எங்க வீட்டுல டெய்லி தோசை தான். அதனால தான் நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். டேய் நான் சமைக்க மாட்டேன். எங்க ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்து நான் செய்வேன். நீங்க என்ன சமைக்க போறோம்னா நம்ம சேனல்ல வந்து கேக் வைக்க ஆரம்பிப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த லாக்டவுன்ல வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி ஈஸியாக கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் மெயின் திங் என்னன்னா நோ அவன், நோ பீட்டர், நோ மைதா எக்ஸெட்ரா இதெல்லாம் வச்சு ஈஸியாக எப்படி கேக் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். Hey guys, welcome to our channel. இது உங்க சோனு தி எக்ஸ்ப்ளோரர். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Two packet of milk bikis, 1 cup of sugar, 4 chocolates, 1 tablespoon of eno, 2 tablespoon of oil, 1 cup of milk. இப்போ கேஸ் வந்து ப்ரீ ஹீட்டில் இருக்கு. இப்போ இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணோம். சால்ட் ஆட் பண்ணிட்டு குக்கரை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சுட்டு ஹீட் பண்ணோம். நீங்கள் வந்து குக்கரை மூடி வைக்கும்போது அதில் வந்து கேஸ் கட்டும் விசிலும் போடாதீங்க. இப்போ ஒரு பிளெண்டரில் மில்க் பிக்கிஸ் 2 பேக்கெட்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வந்து எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் அந்த பிஸ்கெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பிஸ்கெட்டெல்லாம் ஒரு பவுட்ரு பண்ண போகிறோம். நாங்கள் அதை வந்து உடச்சி போட்டுக்கோங்க ஒரு பிளெண்டரில். இப்போ இதை பவுடர் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா சுகருக்கு உங்களுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பிஸ்கெட் இருக்கிற ஸ்வீட்னஸே போதும்னா விட்டுடலாம். ஸ்பூன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கூட வந்து மில்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது கூட நம்ம வந்து ஈனோவை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து 1.5 ஸ்பூன் ஈனோவை போட்டு வச்சுருக்கோம். அதை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் ஆயில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஆயில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரீஃபைண்ட் ஆயில். ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு பவுலில் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் பேப்பர் எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம், இதை போட்டுக்கலாம். 2, 1. நம்ம அதுக்குள்ளே வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுலில். இந்த மாதிரி நல்லா ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அப்போ தான் கேக் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இதை வந்து நல்லா டேப் பண்ணிக்கணும். இதில் உள்ள இருக்க லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். கேக் வந்து ஈவனாக பேக் ஆகி வரும். இப்போ நம்ம குக்கரை வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டோம். ப்ரீஹீட் பண்ணிட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் போட்டு பேக் பண்ணுறோம் கேக். இப்போ இதோட வந்து பேர் என்னன்னா கேக் பேட்டர். இந்த ஸ்டேஜுக்கு பேர் வந்து கேக் பேட்டர். நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். குக்கருக்கு மேலே வைக்க இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம், ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் பேக் ஆனால் போதும். இந்த கேக் பேட்டர் வந்து 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கேக் பேக் ஆகிருக்கா இல்லையான்னு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த பூல் எடுத்து ஓட்டு போட்டுக்கலாம். சும்மா சீல் இது அப்படி இருக்கட்டும். கேக் வந்து டெக்கரேஷன்ஸாக கொஞ்சம் சுகர் நாங்கள் வந்து மேலே போடுறோம். நீங்கள் வந்து சாக்லேட் சிப்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ், நட்ஸ் கூட போட்டு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் டைம் கேக் செஞ்சீங்க? ஆமா, எங்க வீட்லயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நாங்க கேக்கே பண்ணிருக்கோம். அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு கேக்கு. ரொம்ப ஸ்பாஞ்சியா ரொம்ப அழகா வந்திருக்கு. யம்மியான கேக் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க வீட்ல இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த லாக்டவுன்ல எல்லாரும் வீட்லயே சேஃபா இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை. Bye. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். எப்படா இது மியாவ் எப்படி இது A few moments later. டேய் எப்படா இது மியாவ் இந்த கோயா சாப்பிட்டு போற யூடியூப் வாடா செஞ்சதா? கொஞ்சமா நம்மள வந்து ரிவ்யூ கமெண்ட் கிரீம் சாப்பிடுறோம் எப்படா இது கோயா சூப்பர் எப்படா இது பயா டேய் சாப்பிட்டு சொல்றா உண்மையா சொல்ல ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேண்ணா மியோ தான் நேர்மையாக சொல்லுவோம் மியா எப்படா இருந்துச்சா அருமை ரெண்டு வரைக்கும்